ஜூலை 5 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. இயேசுவைப் போல நடவுங்கள். இன்றைய வேத வாசிப்பு ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கஞ்செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். குறிப்பு வசனம்: நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2. மாறுவேடத்தின் தலைவன் என பெயரிடப்பட்ட ஒரு வகை ஆக்டோபஸ் இந்தோனேஷியாவில் நீரிலும் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறையிலும் வாழ்கிறது. இந்த போலியான ஆக்டோபஸ் மற்ற ஆக்டோபஸ்களைப் போலவே தன் தோலின் நிறத்தை அதன் சுற்றுப்புறத்திற்கேற்றவாறு மாற்றிக்கொள்ளும். புத்திசாலித்தனமான இந்த உயிரினம் அதன் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகையில் விஷமுள்ள சிங்க மீன்கள், கொடிய கடல் பாம்புகள் ஆகியவற்றை போன்று தன் வடிவம், நகர்வு மற்றும் குணாதிசயத்தை மாற்றிக்கொள்ளும். இந்த போலியான ஆக்டோபஸ் போலல்லாமல் இயேசுவின் விசுவாசிகளாகிய நாம் நம்மை சுற்றியுள்ள இவ்வுலகில் தனித்து நிற்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ள நம் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களால் நாம் அச்சுறுத்தப்படும் போது அவர்களுடன் இணைந்து செயல்பட நாம் தூண்டப்படலாம். ஆனால் நாம் அப்படி செய்யும் போது தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்க முடியாது. எவ்வாறாயினும் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு அம்சத்திலும் இயேசுவை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கும்படி நமக்கு அழுத்தம் கொடுக்க முயலலாம். ஆனால் நாம் தேவனை பின்பற்றுகிறோம் என்பதை நம் வார்த்தையிலும் அதே போல நாம் செயலிலும் காட்ட வேண்டும். நாம் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பான குணாதிசயங்களை பிரதிபலிக்கும் போது அதனால் வரும் பலன்கள் எந்த இழப்பை காட்டிலும் எப்பொழுதும் பெரிது என்பதை நம் வாழ்வில் நிரூபிக்க முடியும். இன்று நீங்கள் இயேசுவை எவ்வாறு பின்பற்றுவீர்கள்? இயேசுவை அடையாளம் காட்டாத கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் என எப்பொழுது நீங்கள் தூண்டப்பட்டீர்கள்? உங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் இயேசுவை பிரதிபலிப்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்ததால் எப்போது நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களால் ஒதுக்கப்பட்டீர்கள்? அன்பான இயேசுவே, மற்றவர்களுக்கு உம்மை பிரதிபலிக்க எனக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் தாரும். ஆமென்.